வெற்றிக்கு ஆரம்பமே தடைகள் தான். அந்த தடைகள மீண்டு வரும்போது தான் நம்மளுக்கு கண்டிப்பான ஒரு வெற்றிகள். ஒரு மனுஷன் எவ்வளதுக்கு எவ்வளோ தடைகள சந்திக்கிறானோ, அதுதான் ஒரு வெற்றியான பாதைகள குடுக்கும். சரிங்களா? அதே போல தான் இந்த வீடியோவும் நாங்க ஒரு சின்ன மருத்துவ குறிப்பு தான் நாங்க சொல்லியிருக்கோம். இந்த ஏகேஎஸ் ஃபார்ம்லேருந்து. மிஸ் பண்ணாம கடைசி வரைக்கும் வீடியோ பார்த்துட்டு லைக் குடுங்க. வெல்கம் டு ஏகேஎஸ் நாட்டுக்கோழி ஃபார்ம். இந்த வீடியோவில் பார்க்க இருப்பது மிக அருமையான ஒரு தாவரத்தை பற்றி தான். அந்த தாவரம் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு தாவரம் தான். ஸோ நம்ம இதுமாரி அடைச்சி வச்சு கோழிகளை வளர்க்கோம் பார்த்தீங்களா, அது முட்டை கோழியாக இருக்கட்டும், கறிக்கோழியாக இருக்கட்டும், எந்த கோழியாக இருந்தாலும் சரி, அதுங்களுக்கு பசுந்தீவனம் திங்கணும்னு ஒரு ஆசை இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நோய்கள் வரக்கூடாதுன்னு நமக்கும் ஒரு ஆசை இருக்கும். ஆனால் அதுக்கு தான் இந்த வீடியோ. இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கக்கூடிய தாவரம் குப்பைமேனி இலைகள். இந்த குப்பைமேனி இலைகள் எடுத்த உடனே எதுக்கு கொடுப்பாங்கன்னா வெள்ளை கழிச்சலுக்கு தான் கொடுப்பாங்க. பட் வெள்ளை கழிச்சலை மட்டும் இது சரி பண்ணுமான்னு கேட்டிங்கன்னா அதையும் சரி பண்ணும், அதுக்கு மேலேயும் சரி பண்ணும், அது வயிறையும் நொப்பி தரும். சரிங்களா? என்றைக்குமே இயற்கையை நமக்கு நிறைய மருத்துவங்கள் கொடுத்துருக்கு. ஆனால் அதை நம்ம யாருமே யூஸ் பண்ணுறது இல்லை. எல்லாமே ஆங்கில மருந்து வாங்கி கொடுத்து சீக்கிரம் உடம்பை வீணாக்கிடுறோம். அது மனிதர்களாக இருந்தாலும் சரி, கோழிகளாக இருந்துடும். ஆனால் இந்தமாரி இயற்கையாக வளர்ந்து எந்த ஒரு ரசாயன உரங்கள் எதுவுமே இல்லாமல் இயற்கையாக வளர்ந்து வர தாவரங்களை நம்ம கோழிக்கு கொண்டு கொடுக்கும்போது பார்த்தோம்னா அவ்வளோ ஒரு க்ரோத்தாக இருக்கும். நோய்களே வராத அளவுக்கு 99% நாங்களாம் பாதுகாத்துடுறோம். ஸோ எங்களுக்கெலாம் பெரிய ஒரு நோய் தாக்கமே வர்றதே கிடையாது. ஆரம்பத்தில் நாங்கள் அந்தமாரி வளர்க்கும் போது நோய்களை சந்தித்தோம். ஆனால் படிப்படியாக நாங்களும் எல்லாமே இந்தமாரி பார்த்து கேட்டு படித்து தெரிஞ்சதுக்கப்புறம் எங்கள்கிட்ட நோய் வர்றதே கிடையாது. இன்றைக்கி நம்ம குப்பைமேனி இலைகளை நான் நோய் வந்த கோழிக்கு கொடுக்க போகிறது கிடையாது. நோயே வராமல் இருக்கிற கோழிக்கு இருக்குது. நாங்கள் ப்ரூடிங் போட்ட முதல் நாள்லேருந்து கரெக்டாக ஒரு 5 நாளைக்கு அப்புறம் நாங்கள் இந்த தாவரங்களை கொடுக்க ஆரம்பிச்சிடறோம். இந்த தாவரம் மட்டும் கிடையாது, குப்பைமேனி, கீழாநெல்லி, பப்பாளி இலை, தூதி இலை, அவத்திக்கீரை, இந்தமாரி கீரை வகைகள் எல்லாமே எக்கச்சக்கமாக நாங்கள் கொடுத்துருக்கோம். அதில் ஒன்று தான் இன்றைக்கி பார்த்தோம்னா குப்பைமேனி. இந்த குப்பைமேனி நம்ம நோய் வந்ததுக்கப்புறம் ஒரு வெள்ளை கழிச்சலை சரி பண்ணுமான்னு கேட்டிங்கன்னா சரி பண்ணும். ஒரு 3 நாள் 4 நாள் தொடர்ந்து கொடுத்தா தான் சரி பண்ணும். உடனே சரியாகாது. எந்த ஒரு தாவரமும் உடனே சரி பண்ணி கொடுக்காது. இன்றைக்கி நாங்கள் எடுத்துகிட்ருக்க இந்த குப்பைமேனி இலைகள் பார்த்தோம்னா சின்ன வயசுலேருந்து அந்த கோழிங்களை கொடுத்து பழகிறதுனால எங்களுக்கு நோய் வர்றதை தடுத்துறது. சரிங்களா? அந்த நோயை வர விடாமோட தடுத்துரும். எங்களுக்கு இயற்கையாக இந்த பப்பாளி இலைகள், இந்த இலைகள்லாம் நாங்கள் சின்ன வயசுலேருந்து கொடுத்து பழகிறோம். அந்த பக்கத்தில் இருக்க பார்த்தீங்களா கருவேப்பிள்ளை செடி, கருவேப்பிள்ளை கூட நாங்கள் பச்சையாக அதை திங்க விட்டுரும். அப்போ கோழிங்களுக்கு அவ்வளோ ஒரு ஹெல்த்தாக வந்துடுறதுனால எங்களுக்கு ஆங்கில மருந்தோட செலவு கம்மி. நாங்கள் வாழை இலையாக இருக்கட்டும், இல்லை வாழைப்பூவாக இருக்கட்டும், வாழைத்தண்டாக இருக்கட்டும், நாங்கள் டெய்லியும் ஏதோ ஒன்று அதுங்களுக்கு இயற்கையாக கொடுக்கறத பச்சையர்னு கொண்டே கொடுப்போம். ஸோ இந்தமாரி கொடுக்கறதுனால பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நோயும் வர்றது கிடையாது, தீவன செலவும் கம்மி ஆகும். கோழிங்களுக்கும் ஒரு பசுந்தீவனம் தின்னோம், ஒரு இயற்கை பொருளில் தான் நம்மளும் வளர்ந்துட்டுருக்கணும், அதுங்களுக்கு ஒரு மன அழுத்தம் வரவும் வராது. இது எளிமையான மெத்தேடு தான். நம்மளுக்கு எந்த நோய் வர்றதுக்கு முன்னாடியே இது நம்ம கொடுத்துருவோம். சரிங்களா? அப்படி கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா நிறைய நோய்களை தடுக்குது. நான் குறிப்பிட்டு சொல்லலை இந்த நோய் தான் இதை தடுத்து நிப்பாட்டுன்னு நான் சொல்லலை. ஏன்னா நிறையா மருத்துவங்களுக்கு போது அது எந்த ஜலிக்கையோ இல்லை அந்த குறுக்கிட்டு நிற்கிறது எல்லாத்துக்குமே இது சரி பண்ணும். ஜலிக்கு கொடுக்கும்போது கீழாநெல்லியோட இன்னொரு மெத்தேடு நம்ம மாற்றணும். அதை நான் அடுத்த ஒரு வீடியோவில் நான் சொல்லித்தரேன். ஆனால் இன்றைக்கி நம்ம அந்த குப்பைமேனியை நிறையா பிடிங்கிட்டோம். நிறையா வார்த்தைகள் கீழாநெல்லின்னு வரும். ஏன்னா ரெண்டுமே கொடுத்து பழக்கமாக போய்ட்டு பழக்கத்தை பார்த்த முடியல. அதனால் இந்த மாதிரிங்களா இந்தமாரி நிறையா பிடிங்கி கொண்டாந்து அது இந்த காலை வேலையில் நம்ம இந்தமாரி தோட்டத்தில் போய் பார்க்கும்போது அப்படியே பச்சேர்னு இருக்கும். அதெல்லாம் பிடுங்கி கொண்டாந்து நம்ம கோழிங்களுக்கு வைக்கும் போது அவ்வளோ ஒரு நன்மைகள். ஆனால் இதுலேயும் இன்னொரு நன்மை இருக்குது, நான் லாஸ்ட்டாக சொல்கிறேன். இந்தமாரி நம்ம ஒரு இலைகளை மட்டும் கொடுக்குறதோட கூட நாங்கள் வாழை இலையும் சேர்த்து தான் கொடுக்குறது. ஏன்னா ரெண்டுமே தின்னா ஒரு மருத்துவங்கள் இருக்கும். அதனால் நாங்கள் இதையும் கொடுக்குறது. என்ன பப்பாளி இலை எது கிடைக்குதோ உடச்சி கொண்டு போய் அதுக்கு ஒரு 3 கிலோ 4 கிலோ வர்ற இது மாதிரி கொடுத்து. ஏன்னா இப்போ நம்மள்ட்ட கோழி ரொம்ப கம்மியாக தாங்க இருக்குது. 200 கோழி தான் வச்சுருக்கேன். அந்த 200 கோழியுமே இப்போ சேல்ஸ் ஆகிட்டு இருக்கிறதுனால அப்பப்போ கோழி குறைஞ்சிட்டு வருது. அதனால் எனக்கு ஒரு 5 கிலோ அளவுக்கு எனக்கு தீவனம் போகுதும். நான் சொல்கிறது பசுந்தீவனம். சரிங்க? இது இல்லாமல் அற்ற தீவனம் வருது. நம்ம பசுந்தீவனம் நமக்கு இந்த அளவுக்கு கொடுத்தா போதும் ஒரு நாளைக்கு. இந்த நாளைக்கு வெயிட்டிங்கில்
வாழை மரம் வெட்டி கிடக்கு பார்த்தீங்களா, நாளைக்கு ஏன்னா இன்றைக்கி இதை கொடுத்தாச்சுல, நாளைக்கு இதை கொண்டு வச்சோம்னா நல்ல ஒரு நிறைய தண்ணி சத்தோடு இருக்கும். வெயில் காலம் வேறு ஆரம்பிச்சிச்சு பார்த்தீங்களா, அதனால் வந்துட்டு கோழி வந்து குளிர்ச்சியாக வச்சுக்கும். இப்போ நாங்கள் அதை கட்டி கொண்டாந்து தொங்க விட்டுட்டோம். தொங்கினதுக்கப்புறம் கோழி பூரா எப்போவுமே இதுமாரி ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கு இயற்கையான இடத்துல படுத்துக்கும். பட்டு நாங்கள் வந்து கட்டி வந்து வச்சிட்டோம். நம்ம நோய்களே வரக்கூடாது, நோயே வரக்கூடாதுன்னா இந்தமாரி மெத்தடை யூஸ் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த குப்பை மீனி செடிலாம் ரோட்டு சைட்லலாம் நிறையா இருக்கும். எங்கேயெல்லாம் தண்ணி நிறையா நிற்கிதோ அங்கேயெல்லாம் இந்த குப்பை மீனி செடிலாம் நிறையா வளர்ந்துருக்கும். நம்ம எங்கே போனாலும் கூட பிடுங்கிட்டு வந்து இந்தமாரி கட்டி அங்கங்கே தொங்க விட்டுறலாம். ஏன்னா சூப்பராக திங்கிது கோழிகள் எல்லாமே. நாங்கள் சின்ன வயசுலேருந்தே இதுக்கு வந்து பழக்கிட்டோம். அதான் சொல்கிறாங்களே, பெரிய மனுஷன் சொல்லியிருப்பாங்களே, 5ல் பழகாதது 50ல் பழகும்னா பழகாது. அதேமாரி நாங்கள் 5 நாளில் இதை பழக வச்சுருவோம். 5 நாள்லேயே சின்னதாக எடுத்துக்கொண்டு போய் இவ்வளோதான் கொத்த ஒரு செடியை கட்டி தொங்க விடுவோம் செட்டுக்குள்ளேயே. அதுமாதிரி கொத்திவிங்க. இவர் தான் நம்ம பண்ணைக்குள்ளே இருக்கிற ஒரு 3 வருஷ சேவல். இவங்க தான் வந்து ஃபஸ்ட்டு எல்லா கோழிக்குமே கற்றுக் கொடுத்தது. இப்போ எவ்வளோ கொத்தி சாப்பிட்றாங்க பார்த்தீங்களா. இந்தமாரி அப்பப்போ ஒரு 2 செடி நம்ம கட்டி தொங்க விட்டாலே இந்த நோயை பார்த்து நம்ம பயப்பட வேண்டிய தேவையே கிடையாதுங்க. நோயை பார்த்து பயந்தோன்னு வச்சுங்க, போச்சு, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் பண்ண முன்னேறது கொஞ்சம் கஷ்டம். நோயை பார்த்து பயப்படவே கூடாது. நோய்க்கு முன்னாடியே நம்ம இந்த மாதிரி இயற்கை பொருளில் நிறைய வெரைட்டிஸ் நிறையா இருக்குது, அந்தமாரி கொடுத்து நம்ம வந்து சரி பண்ணிக்கலாம். நமக்கு வந்து ஆங்கில மருந்து கேட்கும். ஏன்னா இந்த நோய் வந்துருச்சு, நம்ம இதெல்லாம் கொடுத்து நோய் வந்துருச்சுன்னா நீங்கள் அன்றைக்கி ஒரு சொட்டு கொடுத்தா கூட அந்த கோழி வந்து காப்பாற்றிடலாம். நம்ம இதெல்லாம் கொடுக்காமே வந்து அதோடையும் நான் ரொம்ப சொல்கிறேன், அந்த இடமெல்லாம் சுத்தமாக வச்சுக்கணுங்க. கோழி நிற்கிற இடம், அதாவது நைட்டில் நிற்கிற இடம் வந்து ஈரமாகவே இருக்கக்கூடாது. அது என்னுடைய வந்து நான் எங்கள் பண்ணையிலேருந்து நான் உணர்ந்தது தான், சரிங்களா. ஏன்னா ஈரமாக இருந்ததுன்னா அதில் பச்சை கழிச்சல் வரும், தேவையில்லாமல் கிருமிகளே நம்மளுக்கு அதுலேருந்து தான் வருது. அதனால் அது தங்குற இடம் எல்லாமே வாரத்துக்கு ஒரு 3 நாளாச்சும் க்ளீன் பண்ணிடணும். அது மட்டும் இல்லாமல் அது தங்குற இடம் ரொம்ப நீட்டாக இருக்கணும். அதுக்குள்ளே தண்ணி வச்சாலும் சரி, கீழே சிந்தாத அளவுக்கு வச்சுக்கணும். நம்ம தான் வந்து நம்ம பொருளை நம்ம தான் காப்பாற்றிக்கணும், சரிங்களா. நம்ம வந்து நோய் வந்ததுக்கு அப்புறம் போய்ட்டு மருந்தெல்லாம் விலை கொடுத்து வாங்கினா இன்றைக்கி அதிகமான ரேட் மருந்துலாம் வந்து கேட்குமான்னு கேட்டிங்கன்னா கேட்கும், சரிங்களா. நம்ம அளவுக்கு மீறி கொடுத்தா அந்த கோழியோட வெயிட்டை கம்மி பண்ணிடும், வளர்ச்சி கம்மி பண்ணிடும், முட்டையை கம்மி பண்ணிடும். நம்ம நோய் வர்றதுக்கு முன்னாடியே இந்தமாரி தாவரங்களை நம்ம அந்த கோழிங்களுக்கு நிறைய கொடுத்துட்டு வரும்போது நோய் அதிகமாக வர்றதே கிடையாது. அதனால தான் சொல்கிறாங்களே, இயற்கை முறையில் மேயும் போது கோழிக்கு எந்த சீக்கிரமும் வர மாட்டேங்குது அப்படிங்கிறாங்களா. அது உண்மை தான். ஆனால் நம்ம வந்து ஒரு பிஸ்னஸாக பண்ணும் போது இயற்கை முறையில் நம்ம வந்து பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனால் இருந்தால் கூட இந்தமாரி நம்ம பண்ணிடலாம். இப்போ இந்த தான் நான் சொன்னேன்ல, ரோட் சைடில் போகும்போது கூட நம்ம பிடிக்கிட்டு வந்து நம்ம கோழிங்களுக்கு போட்டால் கூட அந்த செடியெலாம் நல்லா கொத்தி சாப்பிட்றதுனால அதுங்களுக்கு அது டெய்லியும் சாப்பிட விடுது. நம்ம அதுக்காண்டே போய்ட்டு 5 ஏக்கரில் விடணும், 1 ஏக்கரில் இவ்வளோ கோழி தான் விட முடியும், அதெல்லாம் நமக்கு தேவை கிடையாது. ஒரு சின்ன இடம் போதும், நம்ம இயற்கையாக கோழியை வளர்க்கலாம். முயற்சி எதுவுமே நம்ம கையில் தான் இருக்குது. ஏன்னா நம்ம முயற்சி பண்ணோம்னா எந்த ஒரு கஷ்டம் வந்தாலும் தாண்டிடலாம். சில பேரை வந்து இப்போ கோழி என்கிட்ட கேட்குறாங்களே, நிறைய ஊர்லேருந்து கால் பண்ணி கேட்குறாங்க. கேட்கும்போது டவுட்டோடையே நிறைய பேர் கேட்குறாங்க. அவங்களுக்கு வந்து டவுட்டு இப்போ கிளியர் பண்ணுறதுக்கே எனக்கு போதும் ஆயிடுது. நான் அதனால் வந்துட்டு நான் இப்போ அதிகமாக பேசுகிறதும் கிடையாது. ஏன்னா டவுட்டை கிளியர் பண்ணிவிட்டு கடைசியில் வந்து நான் வாங்குறதா வாங்கக்கூடாதான்ட்டு போயிடுறாங்களே. ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒரு பொருளை வாங்க போகிறோன்னா அது மேலே நம்பிக்கையாக இருக்கணும், சரிங்களா. நம்ம நம்பிக்கையாக இருந்து நம்ம வாங்கிட்டு வந்து வளர்த்தோம்னா கண்டிப்பாக நல்லாவே வளருது. அதனால் வந்து நோய் வர்றதுக்கு முன்னாடி கொடுக்குறது தான் நல்லது. நோய் வந்ததுக்கு அப்புறம் அது இடித்து கரைச்சி அது உருட்டி வாயில் கொடுக்குறத விட நம்மளுக்கு அது உயிரோடு இருக்கும்போது பச்சைன்னு நம்ம கொண்டாந்து வச்சுருவோம், கண்டிப்பாக சரியாகிரும். இது எங்கள் பண்ணையில் வந்து நிறையா டைம் நாங்கள் இதை தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். எங்களுக்கு ஒன்றும் பெரிய சீக்கெல்லாம் ஒன்றும் வர்றதே கிடையாது. நம்பிக்கையாக பண்ணி பாருங்கள். நம்ம வந்து ஒரு சின்ன இடம் போதும், மாதம் வருமானம் ஒரு நல்லாவே வரும். நிறைய பேருக்கு கோழி வளர்க்குறதுல வந்து பார்த்திங்கன்னா நோயை பற்றி தெரியாமல் இருப்பாங்க, சரிங்களா. நோயை ஃபஸ்ட்டு படிங்க, பார்த்து தெரிஞ்சுக்கலாம், கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இல்லை நல்ல கவர்மெண்ட்டில் கிளாஸ்லாம் எடுக்கிறாங்க, நீங்கள் அங்கே கூட போய் பார்த்துட்டு வந்துட்டு அப்பப்போ அவங்கவுங்க நல்ல விஷயம் சொன்னாங்களா நோட் பண்ணி வச்சுங்க. நோட்லேயோ இல்லை உங்கள் மொபைலோட நோட் பண்ணி வச்சுட்டு ஃப்ரீயாக இருக்கும் போது எடுத்து பார்த்துட்டு அந்தமாரி மெத்தடை யூஸ் பண்ணுங்கள், கண்டிப்பாக நல்லா வருது. ஸோ இது எங்கள் தோட்டத்தில் விளையிற செடிகள் எல்லாமே எந்த ஒரு ரசாயன பொருட்கள் எதுவுமே இல்லாமல் நாங்கள் வந்து பயன்படுத்தியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இந்த கோழிகள் அனைத்துமே வந்து விற்பனைக்கு தான் உள்ளது. அதிகமான அளவில் பெட்டை கோழிகள் கிடைக்கும். தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா இந்த 3 இடத்துக்குமே நாங்கள் டெலிவரி பண்ணுறோம். மினிமம் வந்து 10-15லேருந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுறோம். 5 கூட அனுப்புகிறோம். ஸோ 5க்கு டெலிவரி காசு கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். தேவைப்படுற நண்பர்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். எந்த டைம் வேணாலும் தொடர்பு கொள்ளுங்கள். தமிழ்நாடு முழுவதுமே வந்து
தமிழ்நாடு, கேரளா அந்த 2 இடத்துக்கு கன்ஃபார்ம் டெலிவரி. ஆந்திராவுக்கும் கர்நாடகாவும் சில இடத்துல மட்டுமே டெலிவரி. சரிங்களா? இப்போ பார்த்தோம்னா நம்ம கோழிகளுக்கு வந்து நாங்கள் இந்தமாரி இயற்கை தீவனம் கொடுத்ததுக்கப்புறம் எங்கள் கோழிக்கு வந்து நல்லா க்ரோத் இருக்கும். முட்டையோட தன்மையும் நல்லாவே இருக்கும். முட்டையோட மஞ்சள் கரு சூப்பர் கலராகவே இப்போ வந்துட்டுருக்குது. அதை பற்றி நாங்கள் அந்த நோயை பற்றி கவலைப்படுற விஷயமே எங்கள்கிட்ட கிடையாது. நான் இடையில சொல்லியிருப்பேன் ஒரு மருத்துவ குறிப்பு லாஸ்ட்டில் சொல்லியிருப்பேன். அது என்னான்னு கேட்டிங்கன்னா, நம்ம குப்பைமேனி இலையை நம்ம அந்த கோழிங்கெல்லாம் தின்னதுக்கு அப்புறம் அது கட்டி தொங்குறதுனால அங்கனே தான் இருக்கும். சரிங்களா? அதை எடுத்து தூர கலைஞ்சிட வேண்டாம். அதை எடுத்து நல்லா காய வச்சதுக்கு அப்புறம் அது கையால் உடச்சிங்கன்னா அப்படியே தூள் தூளாக ஆயிரும். அதை எடுத்து மிக்ஸியில் ஒரு 2 ஓட்டு ஓட்டினா போதும், நல்லா பவுடர் ஆயிடுது. அதை எடுத்து நம்ம தீவனத்தில் கலந்து கொடுக்கும்போது இன்னமும் நிறைய மருத்துவ குணங்கள் அந்த வேறு பகுதியில் இருக்குது. இதெல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் கோழி எப்படி இருக்குன்னு நீங்களே பார்ப்பீங்க. அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.